இப்போ இது எல்லாத்தையும் நம்ம காய வச்சுருவோங்க. காய வச்சுட்டு இதில் ஒரு கோலம் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க இந்த ரெட்டு தான். இந்த டெம்போவில் வரும்ல கலக்குழம்பு கலந்து தருவாங்களே, அதில் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இந்த என்னாச்சுன்னு சொல்லு. நானே பயந்துட்டேன், ஹார்ட் பீட்லாம் எகிரிடுச்சு எனக்கு. விஜய் மாரி தான், விஜய் மாரி தாவி குச்சி வந்துருக்கு. செம்ம கலராக இருக்குது. லாஸ்ட்டாக நான் எதிர்பார்த்தேன் இந்த கலர், ஆசைப்பட்டு வாங்கின இந்த கலரை கலக்குறோம். ஆனால் இப்போ இவன் விளையாடக்குள்ள இவனை திட்டு வை, என்னடா இதெல்லாம் ஒரு வேலையானு. என்னது நாளைக்குன்னு சொல்கிறேன்? நாளைக்கு தான் ஊருக்கு போகிறோம், அப்புறம் நாளைக்கு தான் சொல்ல முடியும். என்னை விட ஆர்வமாக இவன் இருக்கான் ஊருக்கு போகிறதுக்கு, ஏன்னு தெரில. அவனுக்கு அங்கே போனால் ஜாலியாக இருக்கும், எல்லாரும் கூடயும் விளாட்றதுக்கு. அதுக்காக இவன் கேட்டுட்ருக்கான். இன்னைக்கு காலையில் பொங்கலுக்காக பொங்கல் பானை வச்சு கோலம் போட்டேங்க. அந்த கோலத்தை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இருந்த கோலத்தை இவன் எப்படி ஆக்கியிருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறவன் தான். சிரிச்சிக்கு நடுவில் இருக்கிற பொங்கல் பானையவே காணும். போட்டு எல்லாத்தையுமே வீணாக்கி எப்படி ஆக்கி வச்சுருக்கான் பாருங்கள். சேறு கொழுப்பு வச்சுருக்கான். என் கோலத்தை ஒரு கோலத்தை கூட இவன் நல்லாவே இருக்க விட மாட்டான். நான் போடுற அந்த நொடி வரைக்கும் தான். அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஏதாவது பண்ணி இதேமாரி அழிச்சிடுவான். ஆனால் இவனுக்காக மயில் கோலம் போகிறப்ப இவன் அழிக்கல, இவனுக்காக மழை வந்து அழிச்சு விட்டுருச்சு இல்லை. ஹாய் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கலர் பொடி வாங்கிட்டு வந்து அதை மண்ணு கொடியும் வெள்ளக்கோலமா கொடியும் கலக்க போகிறோங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து கலந்துட்டேங்க. அதில் பேலன்ஸ் உள்ளது தான் இந்த பாக்கெட்லாம். அந்த வீடியோ வந்து நிலா லோகித்தின்ற சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இந்த கலர் கோலமாவெல்லாம் கலக்கக்குள்ள என்ன ரிசல்ட் தருதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு மாட்டு பொங்கல் கோலம் போடுறதுக்கு இந்த பேலன்ஸ் மீந்த இந்த கலர் கோலமாவெல்லாம் கலந்து எடுத்துகிட்டு போகலாம் தாங்க வந்திருக்கோம். அப்படியே கலந்துட்டு இங்கேயே வெயிலில் காய வச்சுட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு ஈவினிங்குள்ளே ரெடி ஆகிடும். அதுக்காக இப்படியே கலந்துடலாம், வெயில் அடிக்கும் போதே கலந்துடலான்னு மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அன்றைக்கி பேலன்ஸ் மீந்தது இதுதான் கலர். மொத்தம் எத்தனை கலர் இருக்குன்னா இந்த கலர் தாங்க ஹைலைட். இது எப்படி இருக்குன்னு நானே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து இது ஆல்ரெடி இதுவும் ஒரே மாரி தான் இருக்குது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. இது ஒரு டப்பா வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. இதில் ஒரு டப்பா தான் வாங்கினேன். அதுமாரி ஜிக்னா போட்டு விற்றாங்க, அது வந்து 20 ரூபா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு வேணும் அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஜிக்னா போட்டுருக்கிறதால கலர் வந்து ரொம்ப டிம்மாக தெரியுது. அதனால அதை அவ்வளோவா எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல, அதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க. பார்க்கவே அப்படியே அழகாக இருந்துச்சு. அதனால இந்த கலரில் ஒரு டப்பா மட்டும் வாங்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் கலந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மண் எடுத்துப்போம். மண்ணில் வந்து ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் கலந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதி கொட்டிக்கிறேன். பாதி கொட்டிட்டு எப்படி வருதுன்னு கலந்து பார்த்துட்டு அப்புறமா மிச்சத்தை கலந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மண்ணில் கலந்தோன்னா அது வந்து டார்க்காக தெரியுது போட்டோன்னா. அதே வந்து நம்மளுக்கு லைட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒயிட் கலர் கோலமாவில் கலந்துக்கலாம். வெயில் அடிக்கும் போதே காய வச்சாதாங்க, இல்லைன்னா கொஞ்சமாக ஈரமாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் அடிக்கும் போது அடிக்கவே வரமாட்டேங்குது. ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றிப்பேன். இதில் எதுக்கு தண்ணி ஊற்றுறோன்னா, தண்ணி ஊற்றி இதை வந்து இப்படி அப்படியே நல்லா அழுத்தி இப்படி கசக்கி எடுக்கும்போது கலர் வந்து நல்லா மண்ணு கூட போய் அது மண்ணு கலர் அடித்த மாரி ஆகிடும். அதனால் வந்து மண்ணும் கலரும் அந்த அளவுக்கு தனித்தனியாக தெரியாது, இல்லைன்னா தனித்தனியாக தெரியும். இப்படி கலந்து விட்டுட்டோன்னா அப்படியே கொஞ்சம் டார்க்காக வந்துடுது. அதுக்காக தான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறது. அதுக்கு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் இதேமாரி நிறைய கலந்துட்டு அது வந்து சரியில்லாமல் போனதால தான் நெக்ஸ்ட்டு இதேமாரி பண்ணும்போது தெரியுது எப்படி பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கலந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இந்த காற்று வாக்கில் இப்படி வைக்கிறோமா, அந்த காற்று பட்டு வேறு ஒரு கலராக மாறுது. அவ்வளோதான், எல்லோ கலர் கலந்தாச்சு. இதை வந்து அதோட டப்பாவில் கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் ஒயிட் கலர் கோலமாக கலந்து காமிக்கிறேன். அது என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போம். உள்ள ஒரு எறும்பு கிடக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொட்டி கலந்து பார்த்துப்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கொட்டணும்னா அதுக்கப்புறம் கொட்டிக்கலாம். இப்போ வந்து பவுடரை மட்டும் கலந்தாச்சு. இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணதும் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது. அப்படியே தண்ணியை ஊற்றி நல்லா அப்படியே பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விடணும் நமக்கு கொஞ்சம் டார்க்காக மாதிரி தரணும். இப்போ இது கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது நல்ல பிரைட்டாக தெரியுது. ரெட் கலர் இது வந்து ரெட் கலர் மாதிரி இல்லை, பிங்க் கலர் மாதிரி இல்லை. இது ஒரு வேறு மாதிரி கலராக இருக்குது.
என்ன கலர் வரும் பார்ப்போம். இந்த பாக்கெட்டை விட இந்த பாக்கெட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது கலர் குழம்பு. இது நல்ல ரெட் கலர். இந்த ரெட் கலர் தாங்க நான் ரொம்ப நாளாக தேடிட்டு கிடந்தேன். இப்போ தான் கிடச்சிருக்கு. மாதம் முடிய போகிறது. நல்ல ரெட் கலராக வந்துருக்கு. இது வந்து ரெட் கலர் மாதிரி இல்லை, பிங்க் கலர் மாதிரி இல்லை, அது ஒரு கலராக இருக்குது. என்ன கலர் எனக்கு சொல்ல தெரியல. அந்த இடத்துலேருந்து மாறி வச்சுங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளார் அடிக்குது. அது வெயில் பாடுறதால அங்கே கலரே அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் தெரிதான் பாருங்க. நான் லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் அந்த கலர். இப்போவே கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. கலக்கும் போது இருந்த கலரை விட இப்போ லைட்டாக மாறி இருக்குது அந்த ரெட் கலர். இப்போ மண்ணில் கலந்து பார்ப்போம் அந்த ரெட் கலர். அதே ரெட் கலர். நல்ல ரெட் கலராக இருக்குது. இந்த தண்ணி ஆட் பண்ணி இதில் தாங்க நல்லா டார்க்காக தெரியுது. இதில் பாருங்கள், இது கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஒரு சில கலர் வந்து மண்ணில் கலக்கும்போது ஒரு நல்ல டார்க்காக இருக்குது. இந்த பிளாக்லாம் செம்ம டார்க்காக இருந்துச்சு. ஆனால் கோலம் மாவில் கலக்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. இதில் கலக்கும்போது இது நல்லா டார்க்காக தெரியுது. இதில் பாருங்கள் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஆனால் இந்த கலர் நல்லா இருக்குது. இது ஒரு தனி கலராக இருக்குது, இது ஒரு தனி கலராக இருக்குது. இந்த டார்க் இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். அது மண்ணில் கலக்கும்போது தான் வருது. நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்கு தான் இது கலக்குறோம். ஆனால் என்ன கோலம் போட போகிறேன்னு எனக்கே தெரியல. அது நைட்டு தான் போய் ஃபோனில் ஏதாவது பார்த்து போடணும். அது வந்து நைட்டு தான் முடிவு பண்ணணும் என்ன போட போகிறேன்னுக்கு. ஆனால் இந்த கலர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க. இந்த ரெட்டு தான் நான் கலக்கும் போதே சொன்னேன். ஆனால் நான் கலந்ததுக்கப்புறம் இந்த கோலமாவில் வந்தது இந்த கலர். ஆனால் நான் எதிர்பார்த்தது இந்த கலர் தான். அது இதில் தான் வந்துருக்கு. இதுதான் நல்ல டார்க்காக இருக்குது. இது வந்து கத்திரிப்பூ கலர். நெக்ஸ்ட்டு வந்து வாடாமல்லி கலர் கலக்கலாம். இன்னும் இல்லை. அப்பா என்ன செய்கிறாங்க? சரி வரேன், கீழே வரேன்னு சொல்லு. மூளை பாட்டு ஓடுதுங்க. அதனால் வீடியோவில் பேசவே முடியல. இங்கே காப்பிரைட் வந்துடுமோன்னு சொல்லிட்டு அது தனியாக ஆடியோ வேறு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வாடாமல்லி கலர் வந்துருச்சு பாருங்க. அதுவும் மைக் வேறு இல்லாதால இந்த காக்கா கட்டுறது பின்னாடி போகிற வண்டி சவுண்டு அதுதான் நான் பேசுகிறத விட அதுதான் நல்லா கேட்கும். இப்போ எல்லாத்தையும் வெய்ய போடுறதுக்குள்ள கலந்தால் தான் நான் காய வைக்க முடியும். பாருங்க வாடாமல்லி கலர் வந்துருச்சு. இதெல்லாம் கலந்துட்டு இதில் ஒரு கோலமும் போட்டு காட்டுறேன் காஞ்சதுக்கப்புறம். இப்போவே வந்து பாருங்கன்னா வெய்ய வந்து மண்டை பொழக்குதுங்க வந்து உட்காந்து. ஆல்ரெடி மண்ணில் கலந்துட்டேன். பொஸ்கு பொஸ்குன்னு வருது. பஞ்சு மாரி நுரை மாரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. காய வச்சோன்னா இந்த மாரி சின்ன சின்ன கத்தியாக இருக்கிறதெல்லாம் காண போய்டும். 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூனாக பெசந்தோன்னா ஒரிஜினல் கலர் வந்துடும். உள்ள பாருங்கள் அப்படியே டார்க்காக இது பாருங்கள். இது காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எறும்பு ஏறிடுதுங்க. இதில் அரிசிமா கலந்துருக்கிறதால எறும்பு தின்னுட்டுருக்கு காயும் போது. 5 மணிக்கு ஏஞ்சி இன்றைக்கி பொங்கல் பானை கோலம் போடலான்னு சொல்லி தான் 5 மணிக்கு எழுந்துட்டு உட்காந்துக்கிட்டு 4 மணி நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்திரிச்சு வந்து வாசலில் பெருக்கிட்டு கோலம் போட காட்டி மணி 6 ஆயிடுச்சு. ஏன்னா வாசலில் தண்ணி வேறு நினைச்சா அதில் மண்ணள்ளி போட்டாங்க. நேற்று சாயந்தரம் மண்ணள்ளி போட்டாங்க. ஆனால் அது வந்து மேலே அப்படியே மண்ணள்ளி போட்ட மாரி இருந்துச்சு. அப்புறம் அதை பெருக்கிட்டு குப்பையெல்லாம் அதை காலாலேயே அப்படியே இந்த திம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த திம்ஸில் போட்டால் படிமானமாக வந்திருக்கும். நான் காலாலேயே போட்டு சமப்படுத்திட்டு கிடந்தாங்க. அதனால் நைட்டு காலைல ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி 6க்கு தான் ஸ்டார்ட் பண்ணனே கோலம். அதனால சின்னதாக போட்டேன். அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை. அதான் நல்லா இல்லாதால கோலமும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நானே உங்கள் தரை நல்லா இல்லைன்னு ஒவ்வொரு வாட்டியும் எதையாவது மண்ணை தடவி ஏதாவது பண்ணி தரையை நல்லா இருக்கலாம். எனக்குன்னே வருது இந்த தண்ணி வாசலுக்கு. இப்போ எதுக்கு இதெல்லாம் கலக்கும் போது ஒன்று வீடியோ எடுக்கிறேன்னா, இப்போ வந்து இது மீந்துருச்சு. இது நானே கலந்துட்டு வச்சிடலாம். எதுக்கு இதுக்குன்னு ஒரு வீடியோ எதுக்கு எடுக்கணும் தான் நினச்சேன். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட் கலர் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக இந்த ரெட் கலரில் ஒரு கோலம் போடணும், இந்த ரெட் கலர் வேணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த டெம்போவில் வரும்ல கலர் குழம்பு கலந்து தருவாங்களே, அதில் பார்த்தா நான் வாங்கின இடத்துல அந்த கலர் இல்லை. சரி நம்மளே வாங்கி இந்தமாரி கலந்து பார்க்கலான்னு பார்த்தோம். எதுவுமே எனக்கு வந்து இந்த கலர் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் வந்து இதை கலந்துட்டேன்னா இதை கலந்துட்டு நெக்ஸ்ட் இயர் நான் கலக்கணுனாலும் ஒயிட் மாவு கூட எந்த கலர் வந்து என்ன கலர் கொடுக்குன்றது நான் அந்த வீடியோ பார்த்து நானே இந்த வீடியோ பார்த்து அடுத்த வருஷத்துக்கு ஞாபகப்படுத்திப்பேன். அதுக்காக சரி கலக்கும்போது இது நம்மளுக்கு புரியாமல் இருக்கும்ல, நம்ம வீடியோ பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக சரி கலந்து வச்சுப்போம் அப்படின்னு வந்தது தான். ஆனால் வந்து வந்ததில் ஒரு பையன் கிடச்சிருக்கு. இந்த டார்க் கலர் எனக்கு இந்த டார்க் ரெட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இப்போ தான் கிடச்சிருக்கு. இது வந்து நான் எப்படி கலந்துன்றது நெக்ஸ்ட் இயர் நான் மறந்துடுவேன். கண்டிப்பாக நானே மறந்துடுவேன். அப்போ நான் வந்து இந்த கலர் வந்து இது கூட கலந்து அந்த கலர் வரும்னு நான் என் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காவது எனக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
இதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஒயிட் மாவு கூட கலந்தது, மண்ணு கூட கலந்ததுக்கு அதையும் காட்டுறேன். ஆனால் இதுதான் நல்லாயிருக்கு. மண்ணில் கலந்ததை விட மாவில் கலந்துருக்க நல்லாயிருக்கு. இதை வந்து நான் லாஸ்ட்டு கலந்து காமிக்கிறேன். அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. க்ரீன் கலக்கலாம், க்ரீன். இதை வந்து எது கூட கலக்கலாம், இதே கலக்கும். ஏன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாவில் கொட்டி அது ஒரு எனக்கு அழகாக தெரியுது. புள்ளி புள்ளியாக கொட்டி இருக்குது. இதுதாங்க பார்க்க ஒரு அழகாக தெரியுது. அதனால் இதிலே கொட்டி கலந்து பார்ப்போம். இந்த காக்கா இப்போ தான் போச்சு. இப்போ திரும்பி வந்து கட்டிக்கிட்டு இருக்கு. யாரை தான் கூப்பிடுதுன்னு தெரியல. போ ஷூ போவாது. நான் இறங்கி போகிற வரைக்கும் அது போவாது. பொங்கப்பானை குளம் போட்டாங்க. அதை வந்து அழைச்சிட்டாங்க ஓடிட்டு. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நான் எந்த குளம் போட்டாலும் டெய்லிக்கு இதில் தான் வச்சு விட்டாங்க. க்ரீன் இதில் கொட்டி போட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கலர் குளம் போடக்குள்ள இப்படியே தான் அப்படியே மண்ணில் கலந்து அப்படியே வாரி அரைச்சி விட்ருவோம். இப்போ தான் தண்ணி ஊற்றி கலந்தா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வருதுன்னு இப்போ தான் தெரியுது. அப்புறம் பொங்கல் வந்து கேஸ் அடுப்பில் வச்சுட்டோங்க. இந்த வருஷம் பொங்கல் நாங்கள் வைக்கல. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இந்த என்னடா என்னாச்சியா என்னாச்சுன்னு சொல்லு. யாரு ஏன் என்ன செஞ்ச? எப்படி அழகிட்டு வரேன்? பயந்துட்டேங்க நானு. கொடூரமா இருக்க. நாயே கடிக்க வந்ததோ பாம்பை பார்த்துட்டானோன்னு பயப்படுறேன். அந்த அளவுக்கு அந்த மிருகத்தை பார்க்குற பயம் ஒன்றை பார்த்து அவன் ஓடிறான். எங்க கலர் குழம்பு கலந்துட்டு இருக்கான். இவன் கீழே அலறிக்கிட்டு ஓடிறாங்க மேலே. நாய்க்கு தொடுக்குதோ இல்லை பாம்பை கிப்ப பார்த்துட்டானோன்னு நான் ஏஞ்சி ஓடுறேன். கடைசியில் அவங்க அப்பா வந்து ஹீரோ மாரி தாவி குதிச்சு வந்திருக்காரு. அடிக்க தான் வராங்கன்னு நினச்சிட்டு இவன் அலறிக்கிட்டு என்கிட்ட ஓடி வந்திருக்கான். அவங்க அப்பா ஒன்று தான் கீழே இருந்தாங்க. சரி நம்ம கலந்துட்டு காய வச்சு போவோம். இவனு ஏன் வெயில காயணுன்ட்டு கீழே போடான்னா அதுக்குள்ளே இப்போ ஒரு சம்பவம் பண்ணி செத்த நாயில் பயந்துட்டாங்க. ஆமாம் பயங்கரமாக ஓடி அலறிக்கிட்டு ஓடியாங்க. நானே பயந்துட்டேன். ஹார்ட் பீட்லாம் எகிரிடுச்சு எனக்கு. இந்த டார்க் க்ரீன் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி இருக்குது பாருங்க. அவங்க மொத்தத்தில் என்னென்னா மண்ணில் கலந்தால் உண்மையிலே டார்க்காக வரும். குளமாவில் கலந்தால் கொஞ்சம் வந்து அதை விட கலர் கொஞ்சம் டிம்மாக வரும். அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மண்ணிலே கலக்கலான்னு நினைக்கிறேன். இப்படியே உட்கார் தம்பி. விஜய் மாரி வேணாம். விஜய் மாரி தாவி குச்சி வந்திருக்காரு. அதை பார்த்து பயந்துருக்கேன் பயப்புள்ள. நீ பார்க்கல, நீ பார்க்கவே இல்லாத முடியாதா? என்ன செய்யறான் அப்பா முதல்ல பார்க்கறது இல்லையா? டார்க் ப்ளூ பாரு. இதை என்னோட சிஸ்டருக்கு பிடிச்ச கலர். எனக்கும் எங்கள் ஜீவாவுக்கும் வந்து பிங்க் தான் பிடிக்கும். அதேமாரி நிலாவுக்கும் பிங்க் தான் பிடிக்கும். எங்கள் சிந்துக்கு மட்டும்தான் டார்க் ப்ளூ பிடிக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் அவங்க டிஷர்ட்டும் டார்க் ப்ளூ தான். மேட்ச் டார்க் ப்ளூ வருதா? அப்படியே கையால் அரைச்சி விட்டு பார்த்தா தான் தெரியும் ப்ளூ வருதா வரலையான்னு. இந்த டார்க் ப்ளூ நல்லா வந்திருக்கு. எல்லா பவுடரையும் இதிலே கொட்டிட்டேன். மண்ணில் நம்ம லாஸ்ட்டாக நான் எதிர்பார்த்த இந்த கலர் ஆசைப்பட்டு வாங்கின இந்த கலரை கலக்கிறோம். நல்ல கலராட்டுங்க. நேரில் இன்னும் நல்ல கலராட்டு அப்படியே கொட்டுவோம். கொஞ்சோண்டு வெள்ளை குழம்பா கலந்து பார்க்கல. அப்படியே அந்த பவுடர் கலரே வேணும்னா மண்ணில் கலந்துக்குங்க. அதை விட கலர் கொஞ்சம் சேஞ்சாக அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னா ஒயிட் கலர் குழம்பாவில் கலந்துருங்க. அது மேட்ரு. ஆனால் ஒரு சில கலர் வந்து மண்ணில் கலக்கும்போது டார்க்காக நல்லா அழகாக இருக்கு. ஆனால் ஒரு சிலது நல்லா இல்லை. அது அந்த டார்க் ப்ளூ எல்லோ அப்புறம் இந்த வாடாமல்லி கலர் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுமாரி இந்த மயில் கலர் இதெல்லாம் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. லாஸ்ட்டு தான் இது நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்ல கலராக இருக்கு. கொட்டிட்டு காமிக்கிறேன். இது செம்ம கலராக இருக்குது. இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு ஒயிட் கலர் குழம்பா கொட்டிக்கும். கொஞ்சோண்டு ஏன்னா அது கொஞ்சோண்டு தான் இருக்குது பவுடர். இதில் ஒவ்வொன்று இருக்கிறத கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே எப்படி டார்க்கு தெரியுது. என்னத்த கலக்குவ? குழம்பு நீ எது கலக்குற? நான் தான் கலக்குறேன்.
இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்து. நான் வந்து இந்த மாவு கலக்கி போட்ட இந்த கலர் எல்லாத்தையும் இவன் எடுத்து தண்ணி ஊற்றி விளையாடுவான். கலர் கலராக தண்ணி பிடிச்சி நாங்களும் அதுமாதிரி சின்ன வயசுல விளாண்டுருக்கோம். ஆனால் இப்போ இவன் விளையாடக்குள்ள இவனை திட்டுவா, என்னடா இதெல்லாம் ஒரு வேலையானு. நானும் விளையாண்டுருக்கேன் இனிமேல் சின்ன பிள்ளை. கையில் ஊற்றிக்காத தண்ணிங்க, கெமிக்கல் தண்ணி இது எல்லாமே. ஆமாம் பெய்ய கழுவ போகிறான், சும்மா நடிப்பு. ஊர் பயமாக வரான் இவரு. என்ன பாரு அப்பா, அது வேணும். ஆல்ரெடி ஒன்று புட்டு போட்டல, நான் தரமாட்டேன். இது எனக்கு வேணும், மாவு கொட்டி வச்சுக்கிறேன். இவன் வேற கௌஷிக்கு குறுக்க வரான், கௌஷிக்குன்ற மாரி வரான். இது மண்ணில் கலக்குனது. கொஞ்சம் இது டிம்மாக இருக்குது, இது டார்க்காக இருக்காது. இது எல்லாத்தையும் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்ல டார்க் ப்ளூவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கலர் டிம்மாக ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கு. இந்த இலவும் நல்லாயிருக்கு, கோலமாவில் கலந்தது. இது மண்ணில் கலந்தது. இந்த கலரும் சூப்பராக இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. இதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்த டார்க் ரெட். இதுவும் நல்லாயிருக்கு. இது ஒரு வேறு கலராக இருக்குது. இது கொஞ்சம் டிம்மாக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல, இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம காய வச்சுருவோங்க. காய வச்சுட்டு இதில் ஒரு கோலம் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு காஞ்சதுமே. இப்போ வெய்ய போகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம காய வச்சுருவோம் நியூஸ் பேப்பர் போட்டு. அப்போ தான் இதை நாளைக்கு யூஸ் பண்ண முடியல. இல்லைன்னா ஈரமாகவே இருந்தேன்னா கலர் அடிக்க வராது. இதை போய் நான் காய வச்சுட்டு வந்துடுறேங்க. அப்படியே லைட்டாக நிழல் பக்கமாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நான் கலந்தது தாங்க இந்த கலர் கோலமாவே. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா டார்க்காகவே இருக்குது. எல்லா கலருமே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் கலந்த கலர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரெட் கலரும் இந்த ப்ளூ கலரும் தாங்க. எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி தாங்க, ஆனால் அங்கே வீடியோவில் தெரியுது. ஆனால் இது வந்து நேரில் வேறு மாரி கலராக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சுங்க இந்த எல்லா கலருமே. செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதில் எது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ, முக்கியமாக இந்த ரெட்டும் டார்க் ப்ளூவும் நான் இந்த பவுடர் வாங்கி தாங்க கலக்க போகிறேன். அதுவும் மண்ணில் தான் கலக்க போகிறேன். மண்ணில் கலந்தால் தான் நல்ல டார்க்காக பார்க்கவே அப்படியே பவராக இருக்குங்க. கலர் கோலமாக கலந்து கலரும் அடித்து காட்டியாச்சு. ஃபைனல் லுக்கு இது தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படலாம், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.